நம்ம தெருவுல சாதாரணமா சுத்திட்டு இருந்த பையன்லாம் இன்னைக்கு டாக்டர் ஆகிட்டான். பார்க்கும்போதே பெருமையா இருக்குல்ல. வேற யாரு? இப்ப இருக்கிற அரசாங்கம் போடுற திட்டங்கள் தான் காரணம். கல்வியில எவ்வளவு கவனம் செலுத்துறாங்க. டிவில சொல்றது அப்படியே வந்து சொல்ற. அந்த பையன் அப்பா ஒரு கூலி தொழிலாளி. அவன் படிச்சது கவர்மெண்ட் ஸ்கூல். அவனுக்கு எப்படி மெடிக்கல் சீட் கிடைச்சதுன்னு தெரியுமா? அது எப்படி மச்சி? நம்ம இபிஎஸ் ஐயா கொண்டு வந்த 7.5% இடஒதுக்கீடு தான் காரணம். அது மட்டும் இல்லைன்னா நம்ம ஊர் பசங்களாம் டாக்டர் ஆக முடியுமா? கார்த்திக் சொல்றது கரெக்ட். வெறும் இடஒதுக்கீடு கொடுத்தா போதுமா? சீட் வேண்டாமா? அதுக்காக ஒரே நேரத்துல 11 புது மெடிக்கல் காலேஜ் கொண்டு வந்து ஆயிரக்கணக்கான சீட் உருவாக்குனதும் நம்ம இபிஎஸ் ஐயா தான். அதனாலதான் இன்னைக்கு வருஷத்துக்கு 600க்கும் மேல அரசு பள்ளி மாணவர்கள் டாக்டர் ஆகுறாங்க. இதுக்கு மேலேயும் காரணம் கேட்கறவங்களுக்கு நம்ம பதில் இதுதான். போலி வாக்குறுதிகளை சொல்லி மாணவர்களை ஏமாத்தாம உண்மையான திட்டங்கள் மூலம் அவங்க வாழ்க்கையை மாத்தி அமைச்சதும் நம்ம இபிஎஸ் ஐயா தான். இதுக்காக தான் நாங்க அவரை நம்புறோம்.